நம்ம ட்ராப் ஷிப்பிங் சேலஞ்ச் அண்டர் 0 rupeesல நம்மளுக்கு ஒரு சேல்ஸ் நடந்திருக்கு. அது எந்த ப்ராடக்ட் சேல்ஸ் நடந்திருக்கு, எந்த ஊர்லேருந்து பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ராடக்டோட ஆக்சுவல் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 90 rupees. நம்ம கிட்டத்தட்ட 100 rupees ப்ராஃபிட் வச்சு இந்த ப்ராடக்ட்டை சேல் பண்ணியிருக்கோம். நம்மளோட ஓன் ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோர் விச் இஸ் productzonestore.com சேல் பண்ணியிருக்கோம். எப்படி சேல்ஸ் நடந்தது, என்ன ப்ராடக்ட் நடந்தது அப்படின்ற மொத்த டீட்டெயில்ஸுமே நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தில் இது 2வது சேல்ஸு. நம்ம ட்ராப் ஷிப்பிங் சேனல் அண்டர் 220 rupeesல ஒரு ப்ராடக்ட் வந்து டெஸ்ட் அவுட் பண்ணி பார்த்துருந்தோம். அந்த ப்ராடக்ட் சேல்ஸ் நடந்திருக்கு. அதோட வீடியோ நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். எண்ட் ஆஃப் தி வீடியோவில் கனெக்ட் பண்ணி விடுறேன். சப்போஸ் நீங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருந்தால் திஸ் சேனல் இஸ் ஆல் அபவுட் நான் பண்ணுற ட்ராப் ஷிப்பிங் பிஸ்னஸ் ஜர்னியை டாக்குமெண்டேஷன் பண்ணுற மாதிரியும், நான் பண்ணுற ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸ் ஜர்னி ஒர்க்கிங் வித் யூஎஸ் அண்ட் ஈகோ கிளைண்ட்ஸை டாக்குமெண்டேஷன் பண்ணுற மாதிரி இருக்க போது தான் இந்த சேனல். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்ன ப்ராடக்ட் சேல்ஸ் ஆயிருக்கு, எப்படி சேல்ஸ் ஆயிருக்கு அப்படின்ற மொத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோக்குள்ளே பார்ப்போம். ஃபசில் அப்படின்ற ஒரு 250 rupeesக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. இந்த ப்ராடக்ட்டோட ஆக்சுவல் ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா 150 ரேஞ்ச் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். சப்போஸ் நீங்கள் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் ஆகினா உங்களுக்கு ட்ராப் ஷிப்பிங் பற்றி ஐடியா இல்லைனா ஒன்றும் கவலை இல்லை. நான் இப்போ உங்களுக்கு சின்ன ஒரு ஐடியா எடுத்துறேன், உங்களுக்கு ஈஸியாக புரிய வரும். ஃபஸ்ட்டு அதில் ஒரு 4 ஸ்டெப் இருக்குது. அந்த 4 ஸ்டெப்பை வச்சு உங்களுக்கு ஈஸியாக ஃபாலோ பண்ணால் புரிய வரும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராடக்ட் செலக்ட் பண்ணி ஆகணும். எங்கேருந்து செலக்ட் பண்ணால் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லேருந்து செலக்ட் பண்ணேன். சர்ச்சில் போய்ட்டு அமேசான் ஃபைன்ஸ், மீஷோ ஃபைன்ஸ், ஃப்ளிப்கார்ட் ஃபைன்ஸ்னு டைப் பண்ணாலே நிறைய ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்கும். அந்த ப்ராடக்ட்ஸை நான் அதில் ஒரு ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இந்த 5-1 கிளினிக் கிட்ட அதை நான் வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ட்ராப் ஷிப்பிங் சேலஞ்ச் 0 சேலஞ்சுனா நிறைய ப்ராடக்ட்ஸை நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். கிட்டத்தட்ட ஒரு 6 இல்லை 7 ப்ராடக்ட்ஸ் நான் ஆல்ரெடி என்னோட productzonestore.com அப்படின்ற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் நான் வந்து ட்ரையல் பார்த்துட்டு இருக்கேன். ரீல் அப்லோட் பண்ணி எது நல்லா ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு ட்ரையல் பார்த்துட்டு இருப்பேன். செகண்ட் ஸ்டெப்னா நான் எங்கேருந்து சோர்ஸ் பண்ண போகிறோம், எங்கேருந்து அந்த ப்ராடக்ட்டை நம்ம டெலிவரி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீஷோ, அமேசான், ஃப்ளிப்கார்ட், ரொப்போசோக்கல், க்ளோ ரோட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல நம்ம வந்து ஷிப்மெண்ட் பண்ண முடியும், நம்ம ப்ராடக்ட்டை சோர்ஸ் பண்ண முடியும். நான் வந்து சோர்ஸ் பண்ண இடம்னு பார்த்தீங்கன்னா அமேசானில் இதோட ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 150 rupees. நான் வந்து 250 என்னோட ஸ்டோரில் போட்டிருந்தேன் ப்ரைஸ் ரேஞ்சை. ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் ஸ்டெப்னு வரும்போது தான் நம்மளோட ஸ்டோர் ஓன் ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோரை நான் க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். அதாவது நிறைய பேர் அவங்களோட ஸ்டோரை வந்து தேர்ட் பார்ட்டி கிட்ட தான் போவாங்க. மோஸ்ட்டாக 90% போகிறது வந்து ஷாப்பிஃபை போவாங்க. ஆனால் அதில் ஒரு சின்ன ஒரு கன்சர்ன் ஆனால் எனக்கு அவ்வளோ மணி இன்வெஸ்ட் பண்ண முடியாது. கிட்டத்தட்ட மந்த்லி 2000, 5000, 25,000 சொல்லிட்டு 3 பிளான் ரேஞ்ச் இருக்குது. இந்த 3 பிளான்ஸுமே மந்த்லி நான் பே பண்ணி ஆகணும். ஸோ அந்தளவுக்கு எனக்கு வந்து ப்ரைஸ் ரேஞ்ச் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஐடியாலஜி இல்லை. ஏன்னா இதே நான் செகண்ட் இன்கம் தான் பண்ணிட்டுருக்கேன். என்னோட ஃபஸ்ட் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் வித் யூஎஸ் கிளைண்ட்ஸ் ஆஸ் அ ஃப்ரீலான்ஸராக வெப்சைட் டெவலப்பராக ஒர்க் பண்ணுறது என்னோட ஃபஸ்ட் ஒர்க்கு. நான் வந்து என்னதான் ஷாப்பிஃபைக்கு பக்கம் போனாலும் என்கிட்ட அவங்க வந்து ரிஜிஸ்டர்ட் பிஸ்னஸ் ஐடி கேட்பாங்க, விச் இஸ் நத்திங் பட் ஜிஎஸ்டி நம்பர் கேட்பாங்க. ஜிஎஸ்டி நம்பர் வாங்குற அளவுக்கு என்கிட்ட டபுள் இல்லை, விச் இஸ் நத்திங் பட் 10,000 8,000 rupees நம்மளுக்கு ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதுக்கும் நம்ம ஒரு ஜிஎஸ்டி நம்பர் வாங்கினேன். இந்த ஜிஎஸ்டி நம்பர் வாங்கினதுக்கு அப்புறமா நான் வந்து ரேசர் பேல அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி, இல்லாட்டி இன்ஸ்டாமோதில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி, இல்லாட்டி ஸ்டைப்பில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். இது மூணுமே பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட் பார்ட்டி பிளாட்ஃபார்ம்ஸ் விச் அலோஸ் யூ டு டேக் பேமெண்ட்ஸ் ஃப்ரம் கஸ்டமர்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ எனக்கு இந்த மந்த்லி பே பண்ணுறதுக்கு இஷ்டம் இல்லை, ஒரு ஜிஎஸ்டி நம்பர் எடுக்கிறதுக்கு இஷ்டம் இல்லை. ஏன்னா இது நான் செகண்ட் இன்கம் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது நான் வந்து மாதிரி என்னோட ஓன் ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோரை கிரியேட் பண்ணிட்டேன், விச் இஸ் நத்திங் பட் productzonestore.com அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் கூகுளில் போய்ட்டு productzonestore டைப் பண்ணாலே நம்மளோட ஸ்டோர் வந்து ஃபஸ்ட்டில் நிற்கும். அந்த ஸ்டோர் தான் நான் வந்து கிரியேட் பண்ணேன். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் கூட பார்க்கலாம். இதில் நான் வந்து 5-in-1 கிளீனிங் ரேட்டுக்கு ஒன்று கிரியேட் பண்ணிட்டேன். இந்த ஸ்டோர் ஃபுல்லாகவே கோடிங் நாலேஜ் இல்லாமல் கிரியேட் பண்ண ஸ்டோர். ஸோ நீங்களும் உங்களோட ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோரை இதே மாதிரி கோடிங் நாலேஜ் இல்லாமல் கிரியேட் பண்ண நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக என்னோட கோர்ஸை நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். மோர் தென் 2,000+ ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். செகண்ட் பேட்ச் ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. தேர்ட் பேட்ச்க்கான வெயிட்டிங் லிஸ்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்குது. நீங்கள் இதை ஜாயின் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். என்னோட கிராண்ட் லான்ச் வெபினாரை நீங்கள் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு கம்ப்ளீட்டான ஐடியாலஜி கிடைக்கும். இந்த கோர்ஸோட டீட்டெயில்ஸ் என்னென்ன விஷயம்லாம் நீங்கள் கற்றுப்பீங்க அப்படின்ற ஐடியாலஜி கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் கிரியேட் பண்ண ஒரு சில வெப்சைட்ஸ், ஒரு சில ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோர்ஸ், இது எல்லாமே நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இந்த ஸ்டோர்ஸ் எல்லாமே, இந்த வெப்சைட்ஸ் எல்லாமே கோடிங் நாலேஜ் இல்லாமல் கிரியேட் பண்ண வெப்சைட்ஸ். டெஃபினட்டாக உங்களோட ஸ்டோரை நீங்களும் ஓனாக கிரியேட் பண்ண நினச்சின்னா ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோர்ஸை கோடிங் நாலேஜ் இல்லாமல் கிரியேட் பண்ண நினச்சின்னா நீங்கள் வந்து பயோல டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், நீங்கள் அதை வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இது முக்கியமான விஷயம். நான் என்னோட ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோரில் நான் என்ன ஆட் பண்ணேன், பேமெண்ட்டுக்கு என்ன ஆட் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஜிபே QR கோடை நான் பேமெண்ட் இன்டெகிரேட் பண்ணிட்டேன். ஸோ பீப்பிள் வந்து வாங்கிட்டு கிட்ட போகும்போது, பேமெண்ட் கிட்ட போகும்போது என்னோட QR கோட் விசிபிளாக இருக்கும், விச் இஸ் என்னோட ஜிபேயோட QR கோட். அவங்க பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா டேரெக்டாக பேமெண்ட் வந்து என்னோட கூகுள் பேக்கு வந்து நான் எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி கிட்டே காசு தர வேணாம், ஜிஎஸ்டி நம்பர் எடுக்க வேணாம், நான் யாருக்கும் மந்த்லி பே பண்ண தேவையில்லை. ஸோ என்னோட ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோர் ஸ்டெப் 3 கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸ்டெப் 4 வரணும் இந்த சேலஞ்ச் உள்ள வருது, விச் இஸ் ட்ராப் ஷிப்பிங் சேலஞ்ச் யூசிங் அண்டர் 0 rupees. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 ப்ராடக்ட்ஸ் எடுத்து செலக்ட் பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 10 ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கோங்களேன். நான் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருந்தேன், நீங்கள் செக் அவுட் பண்ணலாம். நான் அட் தி எண்ட் ஆஃப் வீடியோவில் கனெக்ட் பண்ணி விடுறேன், ஓகேங்களா? நான் வந்து 2 வகையாக டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் ஆர்கானிக்காக 0 rupeesல நான் இன்வெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் ஆட்ஸ் காப்பி. அது வந்து ஒரு தனி கதை. அது வந்து நான் ஆல்ரெடி ஒரு சேலஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன். அந்த சேலஞ்சிலையும் வந்து சேல்ஸ் நடந்திருக்கு, விச் இஸ் ஃபியூஷன் டைம் சொல்லுவாங்க. அண்டர் 2,000 rupeesல நான் ஃபேஸ்புக் ஆட்ஸில் சேலஞ்ச் கொண்டு வந்தேன், சேல்ஸ் நடந்திருக்கு. அந்த வீடியோஸை நீங்கள் அடுத்த என் சேனலில் பார்க்கலாம். ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்ட் 0-1 4 வரைக்கும், ஓகேங்களா? இப்போ அந்த 0 வருவோம். நான் வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் கொண்டு வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் மூலமாகவே என்னால் சேல்ஸ் கொண்டு வர முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ண சேலஞ்ச் தான் இந்த அண்டர் 0 rupees சேலஞ்ச். நான்
முக்கியமாக ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது ஆட் காப்பி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரோல் கொண்டு வரும். ஓகேங்களா, ஆட் காப்பினா நத்திங் பட் நீங்கள் வந்து உங்கள் ப்ராடக்ட்டுக்கான கொடுக்குற ப்ராடக்ட்டோட ஒரு வீடியோ. ஓகேங்களா, நீங்கள் இப்போ இந்த ப்ராடக்ட் 5-in-1 க்ளீனிங் கிட்டோட ஆட் காப்பி கூட இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். வாய்ஸ் ஓவர் கூட பார்க்கலாம். என்னோட வாய்ஸ் ஓவர் தான் அது. ஜஸ்ட் 200 rupeesக்கு இந்த ப்ராடக்ட் ஒரு லைஃப் சேவர். இதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட எலக்ட்ரானிக் கேஜெட்ஸை எப்படி க்ளீன் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷனுக்கு வரவே வேணாம். உங்களோட லேப்டாப்ஸ், ஏர்பாட்ஸ், ஏர்பட்ஸ்ன்னு சொல்லிட்டு மூளை முடுக்கில் இருக்க எல்லா அழுக்குமே ஈஸியாக க்ளீன் பண்ண முடியும் இந்த ஒரு 5-in-1 கேஜெட்டை வச்சு. ஸோ நீங்கள் இந்த கேஜெட்டை பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் ஹாய்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட்டுக்கான பர்ச்சேசிங் லிங்க்கை நாங்கள் சென்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா என்னோட வாய்ஸ் ஓவர். நான் வந்து இதுதான் ஆட் காப்பி அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆட் காப்பி எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கோ அதை பொறுத்து நம்மளுக்கு சேல்ஸ் நடக்கும். ப்ராடக்ட் கொஞ்சம் டீசெண்டாக வின்னிங்கான ப்ராடக்ட்டாக இருக்கணும். அதே மாதிரி இந்த ப்ராடக்ட்டை நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஒரு எல்லாமே ஒரு 1700 1800 அப்படி யூஸ் போயிட்டு இருக்கு. ஏன்னா என்னோட ஃபாலோவர்ஸே ஒரு 62-72 ஃபாலோவர்ஸ் தான் இன்ஸ்டாகிராமில் ப்ராடக்ட் ஜோன் ஸ்டோரில். ஆப்வியஸாக பார்த்தா திடீர்னு இந்த ப்ராடக்ட் சேல்ஸ் கொண்டு வந்திருக்கு. நம்மளுக்கு ப்ராஃபிட் 0 rupees யூஸ் பண்ணி நம்மளுக்கு ஒரு 150 rupees 100 rupees ப்ராஃபிட் வர நம்ம இந்த ப்ராடக்ட்டை சேல் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகுது. இன்னும் நிறைய புது ப்ராடக்ட்ஸ்லாம் நான் வந்து எடுத்து இன்ஸ்டாகிராமில் அண்டர் 0 rupees சேலஞ்சில் கொண்டு வர போகிறேன். என்னென்ன ப்ராடக்ட்ஸாக சேலாக இருக்குது, எப்படி சேலாக இருக்குது, என்ன ப்ராடக்ட் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்ற எல்லா வீடியோஸுமே நான் அப்கமிங் வீடியோஸில் அட்டாச் பண்ணுவேன். நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் பார்க்கலாம். இப்போ நான் வந்து என்னோட ஸ்க்ரீன் ஷேரில் நான் வந்து ஒரு என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜை நான் உங்ககிட்ட ஸ்க்ரீன் ஷேரில் காமிக்கிறேன். ஸோ என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் என்னென்ன வியூஸ்லாம் போயிருக்கு அப்படின்ற ஒரு டீட்டெயிலான ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ். ஸோ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜ் பார்த்தீங்கன்னா productzonestore.com சொல்லுவாங்க. இந்த இன்ஸ்டாகிராம் பேஜை நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன் என்னோட ப்ராடக்ட்ஸை செலக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ நீங்கள் ஃபீட் பேஜில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட் சஜஷன்ஸ் வந்துட்டுருக்கும். அமேசான் அண்டர் 300. இதை நான் என்ன பண்ணுவேன்னா ஜஸ்ட் அவங்கள்ட்ட ஃபாலோ பண்ணிவிட்டு அவங்களோட ரீல்ஸை நான் சேவ் பண்ணி வச்சுப்பேன். ஸோ அதனால் அந்த ப்ராடக்ட்ஸ் நிறைய எனக்கு காமிச்சிட்டே இருக்கும் வரிசையாக. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை நான் பார்க்கும்போது யூஸ் பண்ணிப்பேன் என்னோடய ப்ராடக்ட்ஸ் உள்ளே ஆட் பண்ணுறதுக்கும். இப்போ என்னோடய ப்ரொஃபைலை காட்டுறேன். என் ப்ரொஃபைலில் எவ்வளோ அந்த ரீல்ஸ் ஒர்க் அவுட் ஆன ரீல்ஸை நான் காட்டுறேன். இப்போது நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் பார்க்கலாம். இப்போ நான் நிறைய ரீல்ஸ் அப்லோட் பண்ணி ட்ரை அவுட் பண்ணி பார்த்துட்ருக்கேன். அதில் நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆன ரீல் பார்த்தீங்கன்னா இந்த 5-in-1 க்ளீனிங் கிட். இந்த கிட்டை வந்து நான் ஓரளவுக்கு நல்லா சேல்ஸ் பண்ண ரீல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1700 அந்த மாதிரி ஒரு ரீல் போயிட்டு இருந்துச்சு. ஸோ எங்கே இருக்குது? ஓகே, ஜஸ்ட் மினிட். இப்போ தான் இதோ இருக்குது பாருங்கள், 1144 அப்படின்னு சொல்லிட்டு வியூஸ் காமிக்குதா. இந்த வியூவில் வந்து கிட்டத்தட்ட 8 கமெண்ட் வந்திருக்கு. 8 கமெண்ட்னா அந்த ஆட் காப்பியில் நான் வந்து ஹாய் சொல்லுங்கள் கமெண்ட்டில் உங்களுக்கு லிங்க் அனுப்புன்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதே மாதிரி லிங்க் அனுப்பிச்சேன். அந்த லிங்க்கில் அவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி என்னோட லிங்க் இன் பயோ, நான் பயோலையும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். என்னோட ப்ராடக்ட் ஜோன் ஸ்டோரோட வெப்சைட் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இதில் போய்ட்டு கிளிக் பண்ணாங்கன்னா என்னோட ப்ராடக்ட் ஜோன் ஸ்டோரில் லேண்ட் ஆகிடுவாங்க. ஸோ டேரெக்டாக என்னோட ப்ராடக்ட் ஜோன் ஸ்டோரில் அது ஃபஸ்ட் ப்ராடக்ட்டே அதான் இருக்குது. ஷாப் நோ அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அந்த ப்ராடக்ட்டில் வந்து லேண்ட் ஆகிடுவாங்க. எல்லா ப்ராடக்ட்ஸுமே அவைலபிளாக இருக்கும். பேஜ் 2ல் போய் செக் அவுட் பண்ணி அவங்க பார்த்துக்கலாம். ஸோ இப்படி தான் இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து சேல் ஆன. அது மட்டும் இல்லாமல் நிறைய ப்ராடக்ட்ஸ் இது சொன்னால இன்னொரு ப்ராடக்ட் வந்து சேல் ஆகிருக்கு அண்டர் 2000 rupeesல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபியூஷன் டேப். அந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அரௌண்ட் 2000 வியூஸ் கிட்ட போச்சு. ஸோ அந்த ரீலை உங்ககிட்ட காமிக்கிறேன். ஜஸ்ட் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். எங்கே இருக்குது அந்த ரீல்? 25 கிட்டத்தட்ட 2000 போயிருக்கு பார்த்தீங்களா. 2036 வியூஸ் போயிருக்கு. இதில் வந்து 2 கமெண்ட்ஸ் தான் வந்திருக்கு. பட் ஆனால் இதை நான் வந்து ஆட்ஸ் புஷ் பண்ணி கொண்டு வந்தேன். அதோட பிளேலிஸ்ட்டை நான் வந்து உங்களுக்கு ஆக்சுவலாக ஆட் பண்ணுறேன். அட் எண்ட் ஆஃப் வீடியோவில் உங்களுக்கு ஈஸியாக புரிய வரும். ஸோ இது வந்து அண்டர் 0 rupeesல இந்த மாதிரி நிறைய ரீல்ஸ் ட்ரை பண்ணிட்டுருக்கேன். இப்போ ரீசெண்டாக நான் புது ஒரு 6 ப்ராடக்ட் ஆட் பண்ணேன். விச் இஸ் நத்திங் பட் நம்ம இந்த கேலக்ஸி ப்ராடக்ட்டு, ஃபேஸ் ஹேர் ரிமூவல் ப்ராடக்ட்டு, மஷ்ரூம் ப்ராடக்ட்டு, ரேபிட் ப்ராடக்ட்டு, விச் இஸ் நத்திங் பட் ரேபிட் டியர் அந்த ப்ராடக்ட்டு. இதெல்லாம் வந்து ஓல்டு ப்ராடக்ட்ஸ். இதெல்லாம் வந்து ஜஸ்ட் லைக் ட்ரை அவுட் பண்ணிகிட்டே இருக்கும். எது ஒர்க் அவுட் நல்லா ஆகுதோ அதை நம்ம வந்து கம்ப்ளீட்டாக ஒரு 2000 rupees சேலஞ்சிலோ இல்லை 3000 rupees சேலஞ்சிலோ கொண்டு வந்து ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத நம்ம டெஸ்ட் அவுட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் டெஸ்ட் அவுட் பண்ணி பார்க்குறது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ட்ராப் ஷிப்பிங் சேலஞ்ச் அண்டர் பார்ட் 0ன்னு சொல்லிட்டு என்னென்ன ப்ராடக்ட்லாம் ட்ரை பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தால அந்த வீடியோ நீங்கள் இங்கே செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லாட்டி நான் ட்ராப் ஷிப்பிங் சேலஞ்ச் அண்டர் 220 rupeesக்கு என்னோட மணியை ஸ்பெண்ட் பண்ணி ஃபேஸ்புக் ஆட்ஸில் நிறைய சார்ஜஸ் ப்ளேஸ் பண்ணி அதை ஒரு பிளேலிஸ்ட்டாக போட்டிருக்கேன். சேல்ஸும் ஆயிருக்கு. அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும். இந்த பிளேலிஸ்ட்டை செக் அவுட் பண்ணி பாருங்கள்.